கொஞ்சம் கொஞ்சமா சரக்கு செஸ் போர்டு வர மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. அவர் அற்புதமான நடிகர் அவர். ஐயோ அடுத்து எதுவும் கேட்க முடியாது, அதனால வந்து நேரடியாவே கேட்டிருக்கலாம், என்ன கேட்கணும். அது வந்து இஸ் இன் அமேசிங் ஆக்டர். அதனால தான் அதுதான் அது ரொம்ப என்ஜாய் பண்ண அது மோனோலாக் அது. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒரு தனியாக அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பக்கம் டைலாக்ஸ் அது ஃபுல்லாகவே. ஏன்னா நடுவில் கட்டவே போயிட்டு வருது. பட் ஆனால் நான் ஃபுல் டைலாக்ஸ் எடுத்துட்டேன். ஃபுல்லாக அவர் அந்த கதையை ஃபுல்லாகவே சொல்லி அதை நாங்கள் சிங்கிள் டேக்கில் பண்ணிட்டோம். ட்ரூலி ஸ்பீக்கிங் ஒன் ஆஃப் த மேசிவ் இன்ட்ரோல் பிளாக்ஸ் அது தமிழ் சினிமாவில். அந்த மாதிரி இன்டர்வல் மட்டும் படம் ஃபுல்லாகவே எல்லாமே தியேட்டர் மூமெண்ட்ஸ் தான், நல்ல தேட்டர் மூமெண்ட்ஸ் இல்லை. அது இந்த இதில் வந்து அதில் தான் இவருடைய அந்த வெங்கட் பிரபு அவருடைய ஒரு யூனிக்னஸ்ஸு, அந்த பச்சை கலரில் ரத்தம் வர்றது ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் மாதிரி. இல்லை ட்ரீம் சீக்வன்ஸ் தான். அதோட வந்து சென்சார் ப்ராப்ளம் வரும். நம்ம ரத்தம் வந்துச்சுன்னா அது பிளர் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ பச்சை கலரில் இருந்துச்சுன்னா யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால சொல்லி ஜாலியாக பச்சை கலரில் போட்டேன் நான்.